வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிறிஸ்பி பிரெட் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பொடியாக நறுக்கின வெங்காயம், கொடமிளகா, பீன்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திருவின கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை பட்டாணி, கொஞ்சம் ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த ப்ரெட்டோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 8 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வேணும். அடுப்பில் எண்ணெய் சூடானதும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வேகிறதுக்கு 5-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது ஒரு 3 பேட்சை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நிறைய மசாலா சேர்த்துருக்கறதுனால அப்படியே சர்வ் பண்ணால் சட்னி எதுவும் தேவை கிடையாது. கிறிஸ்பி பிரெட் பக்கோடா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவை ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.